9ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அலகு 3 காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல். இதுக்கு முன்னுள்ள வீடியோவில் நம்ம காந்தங்களுடைய பண்புகள் மற்றும் பயன்களை பற்றி பார்த்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதன் பிறகு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இதில் கூறப்படுற தகவல்கள் உங்களுக்கு எளிதாக புரியும். முதலாவதாக காந்தப்புலம் என்னும் கருத்தை புரிந்து கொள்ளுதல். ஒரு காந்தத்தின் காந்தப்புலத்தை நம் கண்களால் பார்க்க முடியாது. எனினும் அதை பற்றி எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதை பார்க்கலாம். ஒரு காகிதத்தில் இரும்பு துகள்களை தூவிக்கொள்ளவும், இதன் அருகில் ஒரு சட்டகாந்தத்தை மெதுவாக கொண்டு செல்லவும். இப்பொழுது இரும்பு துகள்கள் ஈர்க்கப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. எவ்வளவு தொலைவு வரை இரும்பு துகள்கள் ஈர்க்கப்படுகிறதோ அந்த தொலைவு வரை இந்த காந்தப்புலம் செயல்படுகிறது. இதை தான் நாம் காந்தப்புலம் என்று சொல்கிறோம். எனவே ஒரு காந்தத்தின் காந்தப்புலம் என்பது காந்தத்தை சுற்றியுள்ள காந்தத்தன்மை உணரக்கூடிய இடம் காந்தப்புலம் என்று அழைக்கப்படுகிறது. இதனை B என்ற குறியீட்டால் குறிக்கிறோம். காந்தப்புலமானது அனைத்து வகையான பொருட்களையும் ஊடுருவி செல்லும் தன்மை கொண்டதாகும். இதனை நாம் ஒரு செயல்முறையாக செய்து பார்க்கலாம். ஒரு காந்தத்திற்கும் ஒரு இரும்பு துண்டிற்கும் இடையில் ஒரு காகித அட்டையை வைக்கவும். இப்போது காந்தத்தை மெதுவாக நகர்த்தி செல்லும்போது அது இரும்பு துண்டை ஈர்ப்பதை நம்மால் பார்க்க முடியும். அதேபோல் காந்தத்திற்கும் இரும்பு துண்டுக்கும் இடையில் ஒரு பிளாஸ்டிக் பொருளை வைக்கவும். இப்பொழுது காந்தமானது அந்த இரும்பு துண்டை ஈர்ப்பதை நம்மால் பார்க்க முடியும். இதேபோல் ஒரு காந்தத்திற்கும் இரும்பு துண்டிற்கும் இடையில் ஒரு அலுமினிய பொருளை வைக்கவும். இப்பொழுது காந்தமானது அந்த இரும்பு துண்டை கவர்வதை நம்மால் பார்க்க முடியும். இந்த செயல்முறையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், காந்தத்திற்கும் இரும்பு துண்டிற்கும் இடையில் காகிதம், மரம், ரப்பர், கண்ணாடி, அலுமினியம் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் போன்றவை எதை வைத்தாலும் அவற்றை தாண்டி காந்தப்புலம் செயல்படும் என்பதை புரிந்து கொள்கிறோம். ஆனால் இரும்பு, நிக்கல் உலோக கலவையால் செய்யப்பட்ட பொருட்களை மட்டும் காந்தப்புலம் ஊடுருவது கிடையாது. எனவே காந்தத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க இந்த வகை உலோக தகடுகளை பயன்படுத்துகின்றனர். இந்த செயலினை காந்த காப்பிடல் என்று கூறுகிறோம். மேலும் காந்தப்புலமானது வெளிப்புறத்திலிருந்து காற்று வீசுவதாலோ, ஒளி மற்றும் ஒளி ஆற்றலாலோ அல்லது வெப்ப கதிர்வீச்சாலோ பாதிக்கப்படுவது கிடையாது. மேலும் நாம் வாழும் இந்த பூமியானது மிகப்பெரிய காந்தமாக செயல்படுகிறது. இதன் காந்தப்புலம் பூமியில் உள்ள அனைத்து பொருட்களையும் ஊடுருவி செல்கிறது. இந்த காந்தப்புலமானது சூரியனிடமிருந்து வரும் தேவையற்ற கதிர்வீச்சுக்களை தடுத்து பூமியில் உள்ள உயிரினங்களை பாதுகாப்பதாக அறிவியல் அறிஞர்கள் கூறுகின்றனர். காந்த விசை கோடுகளின் பண்புகளை புரிந்து கொள்ளுதல். எவ்வாறு காந்தப்புலத்தை நம் கண்களால் பார்க்க முடியாதோ அதேபோல் காந்த விசை கோடுகளையும் பார்க்க முடியாது. எனினும் அவற்றின் பண்புகளை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதை பார்க்கலாம். ஒரு காந்தத்தை காகிதத்தின் மீது வைக்கவும். அதன் அருகில் இரும்பு துகள்களை லேசாக தூவவும். இப்பொழுது காகிதத்தை லேசாக தட்டவும். இரும்பு துகள்கள் காந்த விசை கோடுகள் செல்லும் திசையை காட்டுவதை நம்மால் பார்க்க முடியும். இந்த கோடுகள் வளைந்த கோடுகளாக செல்வதையும் நம்மால் பார்க்க முடியும். இந்த கோடுகள் எந்த இடத்திலும் குறுக்கு வெட்டாக வெட்டி கொள்ளாமல் செல்வதையும் நம்மால் பார்க்க முடியும். எனவே காந்த விசை கோடுகள் என்பது ஒரு காந்தத்தை சுற்றியுள்ள காந்தப்புலமானது செயல்படும் வளைந்த ஈர்ப்பு விசையை குறிப்பதாகும். அதாவது பொதுவாக விசை என்பது எப்பொழுதும் நேர்கோட்டிலே செயல்படும் தன்மை கொண்டது. ஆனால் காந்தப்புலத்தை பொறுத்தவரையில் விசையானது வளைந்த விசை கோடுகளாக செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். மேலும் காந்த விசை கோடுகள் வடமுனையில் தொடங்கி தென்முனையை சென்று முடிவதாக அறிவியல் அறிஞர்கள் கூறுகின்றனர். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அடுத்த வீடியோ பார்க்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பிக்சரை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு முன்னே உள்ள வீடியோ பார்க்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பிக்சரை கிளிக் பண்ணுங்கள்.